Hello everyone. In this video May 4 and 5 கான current affairs தான் பார்க்க போறோம். இதுக்கு before என்ன பண்றீங்கன்னா என்னோட YouTube profile நீங்க செக் பண்ணீங்கன்னா Telegram group ஓட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF வந்து அதுல அப்லோட் பண்றேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேங்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இத்தனை நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட அப்கமிங் மெயின்ஸ்க்கு வந்து நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். பிளஸ் IDBI ஜாம் நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு. இதுவும் வந்து ஜூன் 8 வந்து எக்ஸாமு. ஸோ ஜூன் 8 எக்ஸாம்னா மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் 4 months ஆன கரண்ட் அஃபேர்ஸ்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். தென் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகேங்களா? வாங்க நியூஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஓகே, PM ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் வந்து விசிட் போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுல மகாராஷ்டிரால என்ன இனாகிரேட் பண்ணிருக்காங்கன்னா வேவ்ஸ் 2025 தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் 2025. ஓகேங்களா? இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இது எங்க நடக்குதுன்னா ஜியோ கன்வென்ஷன் சென்டர் மும்பைல தான் நடக்குது. இந்த வேவ்ஸ் 2025க்கு ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க, கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரீஸ். இதை வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா டே ஆன் மே 1 தான் வந்து மகாராஷ்டிரா டே செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு தான் வந்து இந்த வேவ்ஸ் 2025 அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க, இனாகிரேட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து மகாராஷ்டிராக்கு விசிட் போன இடத்துல நடந்த விஷயம். ஓகே, இப்போ நம்மளோட மகாராஷ்டிரா டே செலிப்ரேஷன் என்னைக்குன்னா May 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மகாராஷ்டிரா தினம் அதை May 1 ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா May 1 வந்து பாம்பே இருக்குல்ல, இந்த பாம்பேலயே வந்து 2 ஸ்டேட்டா தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அதுல எப்படின்னா மராத்தி பேசுறவங்க வந்து மகாராஷ்டிரானும் பிளஸ் குஜராத்தி பேசுறவங்களுக்கு குஜராத் அப்படின்ற ஸ்டேட்டா 2 ஸ்டேட்டா அன்னைக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மகாராஷ்டிரா டே ஆன் May 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரளால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விலிஞ்சம் இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டி பர்பஸ் சி வாட்டர் போர்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. இதோட ஒர்த் எவ்வளவுன்னா 8,867 crore. ஸோ விலிஞ்சம் போர்ட் எங்க இருக்குன்றத ஸ்டாட்டிக்கா கேட்பாங்க, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளால தான். இங்கதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டி பர்பஸ் சி வாட்டர் போர்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. இதோட ஒர்த் வந்து 8,867 crore. இது வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா திருவனந்தபுரம்ல. ஓகேங்களா? இது வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா 2028 to 2029 இந்த இயர்ல தான் இது பண்ண போறாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னு சொல்றாங்க. இதை யார் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா APSEZ. இந்த ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. APSEZனா அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட். நம்ம வேவ்ஸ் படிச்சோம்ல, இந்த வேவ்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட். ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரால வேவ்ஸ் 2025 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். டேக்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக்லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கனெக்டிங் கிரியேட்டர்ஸ் கனெக்டிங் கண்ட்ரீஸ். ஓகே, தென் வந்து கேரளால வந்து விலிஞ்சம் இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சி வாட்டர் போர்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. இதோட ஒர்த் எவ்வளவுனா 8,867 crore. இது எப்ப பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு 2028 to 2029. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். இதை டெவலப் பண்ணது யாருன்னா அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட். இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆந்திர பிரதேஷ்ல என்ன இனாகிரேட் பண்ணிருக்காங்க, இனாகிரேட்டட் அண்ட் லேட் ஃபவுண்டேஷன் பண்ணிருக்காங்க. இதோட ஒர்த் எவ்வளவுனா 58,000 crore. எங்கன்னா அமராவதி, ஆந்திர பிரதேஷ். எதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க அப்படின்னா மிசில் ட்ரெஸ்ட் ரேஞ்ச். இது வந்து எங்கன்னா நாகாயலங்கா ஆந்திர பிரதேஷ்ல. இன்னொன்று வந்து PM எக்டா மால், இது வந்து விசாகப்பட்டினம்ல. இந்த மிஷல் டெஸ்ட் ரேஞ்ச் வந்து அதோட ஒர்த் எவ்வளவுனா 1,460 crore.
மிசைல் டெஸ்ட் ரேஞ்ச்க்கான வர்த் அமௌண்ட் எவ்வளோன்னா 1460 crore, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அப்படின்னா என்னது, ஏவுகணை சோதனை தளம். அது வந்து எங்க இது பண்ண போறாங்கன்னா நாகாலயன்கா, இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி PM எக்டா மால் அப்படின்றது இருக்கு, அதுக்கும் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாங்க. இது எங்க நடக்க போகுது, எங்க இது பண்றாங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். PM எக்டா மால் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஆர்டிசன் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கிராஃப்ட்மேன்ஸ், இவங்க எல்லாம் வந்து சிறு தொழில் செய்யறவங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க எப்படி சொல்றது, எக்ஸிபிட் பண்றதுக்காக, அவங்க சேல் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா அதை ப்ரொவைட் பண்றது தான் அந்த PM எக்டா மால். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், இதுக்கான ஃபுல் பிரீஃப் நியூஸ் பார்த்துடலாம். அங்க கொடுத்துருக்கிறது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டாட்டிக் மட்டும் இதுல பாத்துடலாம். மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் வந்து CP ராதாகிருஷ்ணன், கேபிட்டல் வந்து மும்பை, டைகர் ரிசர்வ் வந்து மெல்கத் டைகர் ரிசர்வ், சஹாயாத்ரி டைகர் ரிசர்வ். மெல்கத் சஹாயாத்ரி இது வந்து எங்கன்னா மகாராஷ்டிரால, மெல்கத் சஹாயாத்ரி. ஓகே, கேரளாவோட சிஎம் வந்து பினராயி விஜயன், கவர்னர் வந்து ராஜேந்திர அர்லேக்கர், கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். ஸ்டேடியம் என்னென்ன இருக்கு, ஜவஹர்லால் நேரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், ஜிம்மி ஜார்ஜ் இண்டோர் ஸ்டேடியம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்டேட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பங்கஜ் சௌத்ரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்டோட 69th ஃபவுண்டேஷன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேவை முன்னிட்டு இவங்க ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் ED ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2025. Then ED initiated 5,113 PMLA 2002 investigation. இத வந்து பிரசன்டட் வந்து அன்னைக்கே வந்து இன்னொன்னு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 23 ஆபீசர்ஸ் அண்ட் ஜோனல் யூனிட்ஸ்க்கு வந்து அவார்ட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பிரசிடென்ட்ஸ் மெடல் வந்து யாருக்கு போயிருக்குன்னா அபிஷேக் கோயல். இவங்க அபிஷேக் கோயல் யாருன்னா ஃபார்மர் ஸ்பெஷல் டைரக்டர் ஆஃப் ED. ஓகே, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு இது ஆர்கனைசேஷன் இருக்கு. இது எதுக்காகன்னா, நிறைய வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாமே வந்து அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிற ஒரு இதுதான் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா? அவங்க தான் வந்து இப்ப 69th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க நியூ டெல்லியில. அந்த செலிப்ரேஷன்ல தான் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க, தென் அவார்டு வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, அதுல மெயினா பிரசிடென்ட் மெடல் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அபிஷேக் கோயல், ஃபார்மர் ஸ்பெஷல் டைரக்டர் ஆஃப் ED. ஓகே, PMLA ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல. நெக்ஸ்ட் நியூஸ் இதுல பிரீஃப் நியூஸ் பார்த்துடலாம். பங்கஜ் சௌத்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டோட பங்கஜ் சௌத்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்டேட்டுக்கு, நாட் யூனியனுக்கு. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். அதுல அந்த பிரசிடென்ட் மெடல் மட்டும் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அபிஷேக் கோயலுக்கு. ஓகே, இதுல வேற எதனா நியூஸ் விட்டு இருக்கணும்னு பார்க்கலாம். தென் வந்து அந்த 23 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 23 அவார்ட்ஸ்க்கான ரெசிபியன்ட் நேம் இருக்கு. இது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, அதுல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பிரசிடென்ட்ஸ் மெடல் தான். ஓகேவா? இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டைரக்டர் யாருன்னா ராகுல் நவீன், ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகே, தேர்ட் நியூஸ்.
தேர்ட் நியூஸ் என்னன்னா நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக்னா என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இவங்க வந்து 1 minute. ஓகே, நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா நிதி ஆயோக் பிளஸ் ஐஎஃப்சி. ஐஎஃப்சி நம்ம இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நினைச்சுப்போம், பட் ஆனால் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிடையாது. இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். இவங்களும் நிதி ஆயோகும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? நிதி ஆயோகும் பிளஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். அதோட ஹெட்குவார்ட்டர் எங்க இருக்குன்னா, நம்ம உடனே ஐஎஃப்சினோட இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நினைச்சுப்போம், பட் ஆனால் இங்க இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிடையாது, இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ காம்படிட்டிவ்னஸ் இன் இந்தியாவை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், பிளஸ் வந்து எம்எஸ்சி மைக்ரோ செக்டார் என்டர்பிரைசஸ் கிரெடிட் ஆக்சஸை வந்து ஷெட்யூல்டு பேங்க் மூலமா இன்க்ரீஸ் பண்றாங்க. எவ்வளோன்னா ஃப்ரம் 14%லேருந்து 2% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எம்எஸ்எம்இயோட கிரெடிட் டிமாண்ட் அன்மெட் வந்து இப்போ 80 lakh crore சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 21க்கு. ஓகே, இங்க பாருங்க, இதுல தெரிஞ்சிடும் உங்களுக்கு நியூஸ் ஃபுல்லா. நிதி ஆயோக் வந்து அதாவது ஹரியானா பேஸ்டு தான் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரிலீஸ் பண்ண டைட்டில் இதுதான் வந்து என்னன்னா 2 விட்டுருக்காங்க. என்னன்னா தேர்ட் 3 விட்டுருக்காங்க ரிப்போர்ட்டு. அதுல வந்து எம்எஸ்எம்இல வந்து காம்படிட்டிவ்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், பிளஸ் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட கிரெடிட் ஆக்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க ஃப்ரம் 14%லேருந்து 2%க்கு. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் டிமாண்ட் அன்மெட் வந்து ₹80 lakh crore சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதி ஆயோக் வந்து கேம் அப்படின்றவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா லோக்கல் ஆண்டர்பிரினர்ஷிப் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் பூஸ்ட் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த தேர்ட் நியூஸ்ல நிதி ஆயோக் வந்து 2 பேர்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் ஒன்னொன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அதுல நிதி ஆயோக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ், இவங்க வந்து ஹரியானா பேஸ்ட், இவங்க கூட சேர்ந்து 3 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நிதி ஆயோக் வந்து கேம்ன்றவங்க கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த கேம்ன்றது கர்நாடகா பேஸ்ட். ஓகேவா? இவங்க கூட எதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னா, ஆண்டர்பிரினரோட எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா பண்றாங்க. எங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஸோ கொஸ்டின் எப்படி வர சான்சஸ் இருக்குன்னா, இப்போ இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து இந்த என்ன ஸ்டேட்ல பண்றாங்கன்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். மகாராஷ்டிரால நாக்பூர், ஆந்திர பிரதேஷ்ல விசாகப்பட்டினம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குளோபல் அலைன்ஸ் ஃபார் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். குளோபல் அலைன்ஸ் ஃபார் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, பைலட் ப்ராஜெக்ட்னா நம்மளுக்கு தெரியும், ட்ரையல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க? நாக்பூர், மகாராஷ்டிரா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? கேமோட ஃபுல் ஃபார்ம் குளோபல் அலைன்ஸ் ஃபார் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, இதுதான் வந்து தேர்ட் நியூஸ். நிதி ஆயோகோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2015ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ஓகே, திரௌபதி மர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜிங் வித் டிக்னிட்டி இனிஷியேட்டிவ். என்ன இனிஷியேட்டிவ்னா ஏஜிங் வித் டிக்னிட்டி இனிஷியேட்டிவ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகேவா, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் தான், இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில. ஓகே, திரௌபதி மர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து என்ன இனிஷியேட்டிவ் அட்டென்ட் பண்றாங்க? ஏஜிங் வித் டிக்னிட்டி. ஓகேங்களா, ஒன் மினிட். ஓகே, ஏஜிங் வித் டிக்னிட்டி இனிஷியேட்டிவ் எதுக்காகனா வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன். இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட். யார் யூனியன் மினிஸ்டர்? டாக்டர் வீரேந்திரகுமார் தான் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா, இந்த ஈவெண்ட்ல அவங்க என்ன இனாகிரேட் பண்றாங்கன்னா 5 நியூ சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸை வந்து இனாகிரேட் பண்றாங்க. இது எங்கெங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாருங்க. தவாங் வந்து அருணாச்சல் பிரதேஷ், ஓகா நாகாலாந்து, வேலூர் தமிழ்நாடு, அனகாபள்ளி ஆந்திர பிரதேஷ், நைனிடால் உத்தரகாண்ட். ஓகேவா, இந்த 5 நியூ சீனியர் சிட்டிசன் ஹோம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஈவெண்ட்ல? ஏஜிங் வித் டிக்னிட்டி இனிஷியேட்டிவ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன். இங்க தான் வந்து இந்த 5 நியூ சீனியர் சிட்டிசன் ஹோம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஹோம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவாங் அருணாச்சல் பிரதேஷ், நெக்ஸ்ட் வந்து ஹோக்கா நாகாலாந்து, வேலூர் தமிழ்நாடு, அனகாபள்ளி ஆந்திர பிரதேஷ், நைனிடல் உத்தரகாண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டும், ஓகேங்களா, பிளஸ் பிரம்மா குமாரிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் திரௌபதி மர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த பிரம்மா குமாரிஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருந்தாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றத்திற்காக தான் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. என்னன்னா ரீஅஃபார்மிங் எ கலெக்டிவ் கமிட்மெண்ட் டு இன்டர் ஜெனரேஷனல் பாண்டிங் அப்படின்ற ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரம்மா குமாரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து 4th நியூஸ். இதுல மெயினா வந்து அந்த சீனியர் சிட்டிசனை ஃபோக்கஸ் பண்ணி பிளஸ் அந்த 5 நியூ ஹோம்ஸ் வந்து எந்தெந்த லொகேஷன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இதுல ஸ்டாட்டிக் பார்த்துட்டோம் நம்ம. 5th நியூஸ். ஓகே, 5th நியூஸ் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஸ்டேட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து பிரதாப் ராவ் ஜாதவ் இவங்க வந்து என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோகா மகோத்சவ். இது வந்து 50 டே கவுண்ட் டு இன்டர்நேஷனல் யோகா டே 2025. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னா மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா. இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, இப்போ இன்டர்நேஷனல் யோகா டே என்னைக்கு? 21st ஜூன். 21st ஜூன் தான் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே. அப்போ இன்னில இருந்து கவுண்ட் பண்ணும்போது இதுக்கு வந்து 50 டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா யோகா மகோத்சவ் அப்படின்ற ஒரு இதுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க? மொராஜி தேசாய், இதோ இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ ஓகேங்களா, இன்டர்நேஷனல் யோகா டே ஜூன் 21st. ஓகே, இன்டர்நேஷனல் யோகா டே வந்து ஜூன் 21st. ஓகே, இது வந்து எங்க நடக்குதுன்னா மகாராஷ்டிரால. அங்க வந்து அன்னைக்கு என்ன லான்ச் பண்றாங்கன்னா யோகா சங்கம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. http
yoga.ayush.government.in/yoga sangam அப்படின்ற போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21st ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. பிரதாப் ராவ் ஜாதவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட ஸ்டேட் மினிஸ்டர். ஓகே, இவங்க தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க யோகா மகோத்சவ். இது வந்து 50 டே கவுண்ட் டவுனு. என்னைக்கு ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டேன்றதுனால இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா. ஓகேங்களா. இது வந்து எங்க நடக்க போகுதுன்னா மகாராஷ்டிரா. இதுல வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, யோகா சங்கம் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டலையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21st ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, இந்தியாவும் டென்மார்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எந்த 2 கண்ட்ரிஸ் MOU சைன் பண்ணியிருக்காங்க? இந்தியா பிளஸ் டென்மார்க். ஓகேவா. எதுக்காகனா டு ஸ்ட்ரென்தன் எனர்ஜி செக்டார் கோஆபரேஷன் டு பூஸ்ட் நெட் ஜீரோ எமிஷன். ஓகே, இது என்னன்னா இந்தியாவும் டென்மார்க்கும் எந்த 2 கண்ட்ரிஸ்? இந்தியா அண்ட் டென்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக? நெட் ஜீரோ எமிஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக அந்த எனர்ஜி செக்டரை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஓகே, இதுக்காக தான் இவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லா கண்ட்ரிஸ்மே வந்து கிரீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து கிளைமேட் ஃப்ரெண்ட்லிக்காக ஃபண்டும் வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. தென் வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ரெடியூஸ் த எமிஷன் அண்ட் பூஸ்ட் த நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் ஆஃப் போத் தீஸ் கண்ட்ரிஸ். ஓகே, இந்த 2 கண்ட்ரியோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுதான் கண்ட்ரிஸ் ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் கிரீன் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. They are also getting funded for those projects only that are climate friendly. So this will be helping to reduce the emission and boost the net zero emission target of both the countries. So அதனால தான் இந்தியாவும் டென்மார்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் பார்த்துடலாம். டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மெட்டி ஃப்ரெடரிக்சன். ஓகே, கேபிட்டல் வந்து சோஃபன் ஹேகன், கரன்சி வந்து டேனிஷ் க்ரோன். ஸோ இந்த கரன்சிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்மார்க்கோட கரன்சி என்னது? டேனிஷ் க்ரோன். கேபிட்டல் வந்து கோஃபன் ஹேகன். பிரைம் மினிஸ்டர் வந்து மெட்டி ஃப்ரெடரிக்சன். ஓகேங்களா. டார்கெட் ஆஃப் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன் வந்து பார்த்துக்கோங்க 2070. இந்தியாஸ் டார்கெட் ஆஃப் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன் பை 2070. அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக தான் இப்போ வந்து இந்தியாவும் டென்மார்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எனர்ஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்டே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் எனர்ஜி செக்டார் கோஆபரேஷன் விச் ரிஃப்ளெக்ட் த கண்டினியூட் கமிட்மெண்ட் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் டு ஆக்ஸலரேட் clean எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். ஓகே. ஓகே, 7th நியூஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேருக்குமே யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஓகேங்களா. இவங்க வந்து என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா கார்ப்பரேட் பவான் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு கன்சாலிடேட் வேரியஸ் ஆஃபீஸஸ் of MCA Ministry of Corporate Affairs under one roof in Kolkata. ஓகே, இப்போ இந்த கார்ப்பரேட் பவான் அப்படின்றது என்னன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பில்டிங்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து கார்ப்பரேட் பவான் அப்படின்றத வந்து கொல்கட்டால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு 7-story ஃபெசிலிட்டி எய்ம்ஸ் டு கன்சாலிடேட் வேரியஸ் ஆஃபீஸஸ் ஆஃப் த அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர் அண்டர் ஒன் ரூஃப். ஓகேங்களா. இது எதுக்காகனா என்ஹான்சிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொமோட்டிங் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்.
இதுக்காக தான் வந்து இந்த 7 ஸ்டோரி ஃபெசிலிட்டி இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் பேர் என்னன்னா கார்ப்பரேட் பவான். இதை யார் இனாகிரேட் பண்றாங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேவா? இதுக்கான டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோனா 150.43 crore. 150.43 crore. 150.43 crore. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து என்ன பண்றாங்கன்னா நியூ டெல்லியில ஒரு இதை வந்து அன்னேபிள் பண்றாங்க. என்னதுன்னா ஸ்டாச்சு. யாருடைய ஸ்டாச்சுனா பதோஃபா உபேந்திரநாத் பிரம்மா, விஷனரி லீடர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். இவங்களோட ஸ்டாச்சுவை வந்து நியூ டெல்லியில அன்னேபிள் பண்றாங்க. பிளஸ் வந்து ரீநேம் பண்றாங்க. எதை ரீநேம் பண்றாங்கன்னா லாலா லஜ்பத் ராய் ரோட வந்து பதோஃபா உபேந்திரநாத் பிரம்மா மார்க் அப்படின்ற ரோட ரீநேம் பண்றாங்க. எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னா இந்த பதோஃபா உபேந்திரநாத் பிரம்மாவோட 35th டெத் ஆனிவர்சரி அதை முன்னிட்டு இந்த ரெண்டு இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸ்டாச்சு அண்ட் ரீநேம். ஓகே, 1 minute. ஓகே, இந்த பதோஃபா உபேந்திரநாத் பிரம்மா இருக்காங்கல்ல, இவங்க யாரு, எதுக்காக இவங்களுக்காக வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் வந்து அசாம் ஸ்டேட். ஓகேவா? இவர் வந்து ஒரு விஷனரி லீடர் அண்ட் சோஷியல் ரீஃபார்மர். இவங்க வந்து அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் அப்லிஃப்மெண்ட் ஆஃப் என்டையர் ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் எக்ஸ்பெஷலா எந்த கம்யூனிட்டிக்குன்னா போடோ கம்யூனிட்டிக்காக. ஸோ அதனாலதான் இவரோட 35th டெத் ஆனிவர்சரிக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமித்ஷா வந்து ஸ்டாச்சுவும் இது பண்ணியிருக்காங்க. பிளஸ் ரீநேம் பண்ணியிருக்காங்க. லாலா லாஜ்பத் ராய் ரோட பதோஃபா உபேந்திரநாத் பர்மா மார்க் அப்படின்ற ரோட் நேம் வந்து ரீநேமும் பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனாவது ஆனிவர்சரினா 35th டெத் ஆனிவர்சரி. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆபரேஷன் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா ALH துருவ். இது யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னா இந்தியன் ஆர்மியும் பிளஸ் இந்தியன் ஏர்ஃபார்ம் மோதும் இவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ALHனா அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர். அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர். ஸோ இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபார்முடைய ALH அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர் துருவ் ஹெலிகாப்டர் வந்து கிளியர் பண்றாங்க. எதுக்காகனா ஃபார் ஆப்ரேஷன்ஸ்க்காக, ஆஃப்டர் சேஃப்டி ரிவ்யூக்காக. ஓகே, ALHனா அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து பெங்களூர் பேஸ்டு. ஓகேவா? அந்த ALH துருவோட வெயிட் பாருங்க 5.5 டன் இருக்கு. ட்வின் இன்ஜின் மல்டி ரோல் ஹெலிகாப்டர். இதை வந்து டெவலப் பண்ணது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான். அதுக்கப்புறமா வந்து 340 ALH துருவ் ஹெலிகாப்டரும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிலிட்ரி அண்ட் சிவிலியன் செக்டர்ஸ்ல வந்து யூஸும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாமே வந்து இந்த பஹல்காம் டெரர் அட்டாக் நடக்குதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இது என்னன்னா USA வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க 131 மில்லியன் ஃபாரின் மிலிட்டரி சேலை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதாவும். எதுக்கு கீழேனா, எந்த ப்ரோக்ராம் கீழேனா IPMDA ப்ரோக்ராம் கீழே. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட மெரிடைம் செக்யூரிட்டியை வந்து இந்தோ பசிபிக் ரீஜியன்ல இன்க்ரீஸ் பண்றதுக்காக 131 மில்லியன் ஃபாரின் மிலிட்டரி சேல் வந்து USA கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியாக்காக. ஓகேவா? இந்த IMPDA ப்ரோக்ராம் வந்து யாருக்கு கீழே வருதுன்னா குவாட் இனிஷியேட்டிவ் அண்டர் குவாட். குவாட் மீன்ஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், USA உடன் பார்ட்னர்ஷிப்க்கு கீழே வர்றது தான் இந்த IMPDA ப்ரோக்ராம். ஓகேவா? இது மெரிடைம் செக்யூரிட்டி இன் இந்தோ பசிபிக் ரீஜியனுக்காக இவங்க 131 மில்லியன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 131 மில்லியன்ஸ்னா அப்ராக்சிமேட்லி 1090 crore.
ஓகே. அந்த IPMDA-க்கான ஃபுல் ஃபார்ம் இந்தோ-பசிபிக் மெரிடைம் டொமைன் அவேர்னஸ், இந்தோ-பசிபிக் மெரிடைம் டொமைன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா. இது வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழே வருது? குவாட். குவாட்ல எந்தெந்த கண்ட்ரிஸ்? ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், USA. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், USA-ஓட பார்ட்னர்ஷிப்காக. ஓகேவா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ஜான் ட்ரம்ப். கேபிட்டல் வந்து வாஷிங்டன் DC. கரன்சி வந்து டாலர். ஓகே. நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா ஆன் சர்வீசஸ் ட்ரேட் ஃபார் மார்ச் 2025. இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 கம்பேர் டு ஃபினான்ஷியல் இயர் 2024. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2025ல 824.9 பில்லியன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் இது நடந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024ல 778.1 வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட். ஓகேவா. இது வந்து RBI-யோட எந்த ரிப்போர்ட்டு? டேட்டா அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் ஃபார் மார்ச் 2025. அதில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் 2025க்கு வந்து 824.9, 2024க்கு வந்து 778.1. ஓகே. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து 387.5 பில்லியன், 2024ல 341.1 பில்லியன். ஓகே. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல வந்து 374.1 பில்லியன், 24ல 352.9 பில்லியன். ஓகேங்களா. இந்த மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல வந்து பெட்ரோலியம் கிடையாது. ஸோ எக்ஸ்க்ளூடிங் பெட்ரோலியம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. RBI-யோட ரிப்போர்ட்டு. இதில் மொத்தம் 3 எக்ஸ்போர்ட்டை சொல்கிறாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட், சர்வீஸ் எக்ஸ்போர்ட், தென் வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் தான் வந்து வேல்யூ வந்து 87 தொட்டிருக்கு. கரெக்டாக. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து 824.9, 24க்கு வந்து 778.1. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து 25ல 387, இங்கே வந்து 341. அப்படியே 4, அங்கே வந்து 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து 374 அங்கே, இங்கே வந்து 352.9. ஓகே. வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்கள் அந்த வேல்யூஸ் மட்டும் அங்கே தனியாக படிச்சுக்கிங்கன்னா போதும். ஓகே. எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸில் S&P குளோபல் ரேட்டிங் ரிப்போர்ட், S&P குளோபல் ரேட்டிங் ரிப்போர்ட். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட GDP-யை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்தியாவோட GDP வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6.3% வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026க்கும் 6.5% வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு வந்து யார் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா S&P குளோபல் ரேட்டிங் இவங்க தான். ஓகேங்களா. இது வந்து GDP, இந்தியாவோட GDP சொல்லியிருக்காங்க. 26க்கு 6.3, 27க்கு 6.5. ஸோ இது எப்பவுமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் இந்த ஃபோர்காஸ்டிங்லாம் படிச்சுட்டு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது சேஞ்ச் ஆகி கரெக்டாக ஃபைனலாக ஒரு ஃபோர்காஸ்ட் வந்திருக்கும். ஓகே. S&P குளோபல் ரேட்டிங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க் USA. பிரசிடென்ட் வந்து யான் லீ பெலாக்கா. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ல AIFF-னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அவார்டு. ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆனுவல் அவார்டு வந்து 24 to 25க்கான ஆனுவல் அவார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷால தான் இது பண்ணியிருக்காங்க.
ஓகே, இந்த ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட மென்ஸ் ஃபுட்பால் ஆஃப் த இயர் யாருன்னா சுபாஷிஷ் போஸ். இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால். மென் கேட்டகரியில யாரு? சுபாஷிஷ் போஸ். அதே மாதிரி ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட உமன் ஃபுட்பால் ஆஃப் த இயர் யாருன்னா சௌமியா குகுலோத். இவங்க வந்து தெலுங்கானா. மென் கேட்டகரியில சுபாஷிஷ், உமன் கேட்டகரியில சௌமியா. ஓகேவா? அவங்க வெஸ்ட் பெங்கால், இவங்க வந்து தெலுங்கானா. நெக்ஸ்ட் ப்ராமிசிங் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர். ப்ராமிசிங் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர்ல வந்து பிரிசான் பெர்னாடிஸ். பிரிசான் பெர்னாடிஸ் இவங்க வந்து கோவா. உமன்ல வந்து டோய்ஜாம் தொபிசானா சானு. ஓகே, பிரிசான் டோய்ஜாம் தொபிசானா சானு. இங்க வந்து பிரிசான் பெர்னாடிஸ். ஓகேங்களா? இது வந்து ப்ராமிசிங் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து கோல் கீப்பர்ல மென்னோட கேட்டகரி யாருன்னா விஷால் கைத். விஷால் கைத் கோல் கீப்பர் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து உமன்ல வந்து பாத்தீங்கன்னா எலங்பம் பந்தோய் சானு. எலங்பம் பந்தோய் சானு இது வந்து கோல் கீப்பர் கேட்டகரி மென் அண்ட் உமன். ஓகே, விஷால் கைத், எலங்பம் பந்தோய் சானு. அதே மாதிரி இதுலயுமே வந்து பிரசிடென்ட்டோட ஸ்பெஷல் ஆனர் ஃபார் கோச்சிங் எக்ஸலன்ஸ். கோச்சிங் எக்ஸலன்ஸ்க்காக பிரசிடென்ட்டோட ஸ்பெஷல் ஆனர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரஞ்சன் சௌதரி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஞ்சன் சௌதரிக்கு தான் வந்து பிரசிடென்ட்டோட ஸ்பெஷல் ஆனர் ஃபார் கோச்சிங் எக்ஸலன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, ரஞ்சன் சௌதரி. ஓகேவா? இதெல்லாம் எங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷால தான் அனௌன்ஸ் பண்றாங்க ஆனுவல் அவார்டு. ஓகே, இதுக்கான ஸ்டாட்டிக் இருக்கான்னு பார்த்துடலாம். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. ஓகே, இதுலயுமே வந்து நிறைய கேட்டகரியில நிறைய பேருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து பிரசிடென்ட் வந்து கல்யாண் சௌத்ரி, ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோழிக்கோட் சிட்டி இருக்குல்ல, இவங்க கேரளால, இவங்க வந்து குளோபல் நெட்வொர்க் ஃபார் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றத வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டியை? கோழிக்கோட் சிட்டி. யாரு? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். என்னன்ட்டு? குளோபல் நெட்வொர்க் ஃபார் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? இந்த கோழிக்கட் சிட்டி கேரளால இருக்குது. இது வந்து செகண்ட் இந்தியன் சிட்டி ஆஃப்டர் கொச்சி. ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து கொச்சி. என்னவா? குளோபல் நெட்வொர்க் ஃபார் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்த சிட்டியா எந்த சிட்டி வந்திருக்கு? கோழிக்கோட். ஆனா ரெண்டுமே கேரளா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சிட்டி இன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சியர் ஆஃப்டர் பெலாவியா ஸ்ரீலங்கா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சியர்னா சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜன். அதுல பெலாவியா ஸ்ரீலங்காக்கு அடுத்தது வந்து கோழிக்கோட் சிட்டி தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? ஜெனீவா சுவிட்சர்லாந்து. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அப்பாயின்மெண்ட். டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓ ஆஃப் ஐஐசிஏ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேரோட டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா யனேஷ்வர் குமார் சிங்கை தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இவர் யாரை சக்சீட் பண்றாங்கன்னா டாக்டர் அஜய் பூஷன் பிரசாத் பாண்டேவை சக்சீட் பண்றாங்க. ஓகே, டாக்டர் அஜய் பூஷன் பிரசாத் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா சக்சீட் பண்றாங்க. ஓகேங்களா? கலர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த லைட் கிரீன் வந்து ஆல்ரெடி இருந்த டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓ.
இப்போ நியூவா வந்து யார் வந்து வந்திருக்காங்கன்னா கணேஷ்வர் குமார் சிங். இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா அஜய் பூஷன். எந்த போஸ்ட்டுக்குன்னா டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓ ஆஃப் IICA, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேரோட நியூ டைரக்டர் ஜெனரல் தான் வந்து கணேஷ்வர் குமார் சிங். யாரை சக்சீட் பண்றாங்கன்னா அஜய் பூஷன் பிரசாத் பாண்டிய சக்சீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? IIDEMக்கு இன்டர்நேஷனல் 1 minute சார்ஜ் பிளக் பண்ணிட்டேன். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் IIDEMனா இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதோட டைரக்டர் ஜெனரலா ராகேஷ் வர்மாவை அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மீடியா இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால ஆஷிஷ் கோயல். மீடியா கேட்டகரியில ஆஷிஷ் கோயல். ஓகேவா? IIDEMக்கு வந்து ராகேஷ் வர்மா. ஓகே, IIDEMனா இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ராகேஷ் வர்மா, ஆஷிஷ் கோயல். ஆஷிஷ் கோயல் வந்து மீடியா கேட்டகரியில. நெக்ஸ்ட் வந்து சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டரை யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா சஞ்சய் கண்ணா. அடிஷ்னல் சார்ஜா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து இப்போ ப்ரெசென்டா என்னவா இருக்காங்கன்னா ரிஃபைனரி அட் BPCL டைரக்டரா இருக்காங்க. இப்போ புதுசா உங்களுக்கு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுமே தந்திருக்காங்க. யாருக்குன்னா சஞ்சய் கண்ணா. சஞ்சய் கண்ணா இவங்க வந்து யாரை சக்சீட் பண்றாங்க? கிருஷ்ணா குமார். சஞ்சய் கிருஷ்ணாவை சக்சீட் பண்றாங்க. சஞ்சய் கண்ணா கிருஷ்ணாவை சக்சீட் பண்றாங்க. ஓகே, இதுக்கான ஸ்டாட்டிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து அக்விசேஷன் அண்ட் மெர்ஜர்ஸ். ஓகேவா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர் கீழே வராங்க. ஓகேவா? இதுல வந்து அக்விசேஷன் அண்ட் மெர்ஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹெக்டார் ஏஷியா ஹோல்டிங் 2 இது வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் அண்ட் கியா EBT2 ஸ்கீம். இவங்க வந்து என்ன அக்வயர் பண்றாங்கன்னா 54% ஷேர் வந்து HCGல அக்வயர் பண்றாங்க ஃப்ரம் ACESO கம்பெனி சிங்கப்பூர். ஓகே, இந்த மாதிரி நியூஸ் வருதுல, இந்த அக்விசேஷன் அண்ட் மெர்ஜர்ஸ் அந்த ஷேரோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் எந்த கம்பெனியோட ஷேரை வந்து அக்வயர் பண்ணுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹெக்டார் ஏஷியா ஹோல்டிங் 2 இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு. இவங்க வந்து ACESO கம்பெனி, ஹெக்டார் ACESO கம்பெனில இருந்து 54% ஷேர் வந்து அக்வயர் பண்றாங்க. ரெண்டுமே வந்து சிங்கப்பூர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜூபிலண்ட் பீவரேஜஸ் இது வந்து உத்தரப்பிரதேசம். இவங்க வந்து யாரு அக்வயர் பண்றாங்க அப்படின்னா 40% ஸ்டேக் எங்கன்னா HCCH இந்துஸ்தான் கோகோ கோலா ஓவர்சீஸ் ஹோல்டிங் அண்ட் பாரத் கோகோ கோலா ஓவர்சீஸ் ஹோல்டிங்ல அக்வயர் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜூபிலண்ட் பெவோ இதுவும் வந்து உத்தரப்பிரதேஷ் அதே இதுதான். இவங்க என்ன பண்றாங்கன்னா CCPS வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க எங்கன்னா ஜூபிலண்ட் பீவரேஜஸ்ல. ஸோ இதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆபிச்சுரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆபிச்சுரியில வந்து ப்ரொஃபசர் சன்னி தாமஸ். ஓகேவா? இவர் வந்து ஃபார்மர் நேஷனல் ரிஃபல் ஷூட்டிங் கோச் ஆஃப் இந்தியா அண்ட் வந்து இவர் வந்து துரோணாச்சாரியா அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இவரோட எந்த ஸ்டேட்னா கொட்டயம், கேரளா. ஓகே, இவர் வந்து எந்த ப்ரொஃபஷனல்ல இருந்திருக்காரு? ஃபார்மர் நேஷனல் ஷூட்டிங் கோச்சா இருந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா ப்ரொஃபசர் சன்னி தாமஸ். சன்னி தாமஸ் ஷூட்டிங் கோச்சா இருந்திருக்காரு. ஓகேவா? இவருக்கு வந்து துரோணாச்சாரியா அவார்டு வந்து 2001ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆபிச்சுரினா அவங்களோட நேம், அவங்க எந்த ஸ்டேட், அவங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாங்க,
அவங்க எதனா அவார்ட் வாங்கியிருந்தா அந்த அவார்டோட இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து துரோணாச்சாரியா அவார்டு வாங்கியிருக்காங்க, 2001ல வாங்கியிருக்காங்க. ஓகே, சன்னி தாமஸ் இவர் வந்து ஷூட்டிங் கோச்சா இருந்திருக்காரு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா கிரிஜா வியாஸ். இவங்க வந்து ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் கிரிஜா வியாஸ் அப்படின்றவங்க. ஓகே, இவங்க வந்து அஹ்மதாபாத் குஜராத் சேர்ந்தவங்க. சாரி இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அவங்க டையானது தான் வந்து குஜராத்ல. ஓகே, கிரிஜா வியாஸ் இவங்க வந்து ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர். ஓகே, இவங்களோட எந்த அவார்டுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம லாஸ்டா மே மந்த் எண்ட் ஆகும்போது ஃபுல் டே மே 1 to 30க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் லைனா க்ளூ வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து எனி டவுட்னா நீங்க இப்போ நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.